Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. எப்படி வண்டி ஓட்டுறான் பாரு. நல்ல வேலை தப்பிச்சிட்டோம். போலீஸ் செக்யூரிட்டி டைட்டா இருக்கணும். போற வண்டி எல்லாம் செக் பண்ணிட்டு தான் அனுப்பணும். யாரையும் செக் பண்ணாம அனுப்ப கூடாது. சீக்கிரம் வாங்க சார். சிவா, ஒரு ரெட் கலர் காரு செக் போஸ்ட்ல நிக்காம வேகமா போய்கிட்டு இருக்கு. அதை தடுத்து நிறுத்தியாகணும். அவங்க கண்டிப்பா ஏதோ ஸ்மக்லிங் பொருளை தான் எடுத்துட்டு போறாங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது பண்ணு. ஓகே லட்டு சிங் அங்கிள், நான் பாத்துக்கிறேன். இந்த சின்ன பையன் எங்க இருந்து வரான்? இவன் என்ன பண்ண போறான்னு தெரியலையே. வண்டியை நிறுத்து. சிவா, நான் அந்த சிவப்பு கலர் காரை தான் ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்கேன். நீ எப்படியாவது சீக்கிரம் அங்க வந்துடு. சிவா, நான் இப்ப காரோட டாப்ல தான் படுத்துக்கிட்டு போறேன். சிவா, நான் இப்ப காருக்கு முன்னால ஓடிக்கிட்டு இருக்கேன். நான் இப்ப காரோட வேகமா ஓடுறேன். வந்துடு. சின்ன பையா, வழிய விட்டு ஒதுக்கிட்டு இல்ல. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. இந்த வாய்க்கோ. இந்த இதெல்லாம் என்னது? சிவா, கொஞ்சம் இத பாரு. சிவா, அவங்கள விட்டுறாத. அவங்க எல்லாரையும் புடி. அவங்க வைரத்தை கடத்திட்டு போறாங்க. என்ன இப்படி ஆயிடுச்சு? ஒரு சேஃபான இடத்துல தான் இனிமே நாம இருக்கணும் போல இருக்கு. யாருக்கும் நம்ம மேல கொஞ்சம் கூட சந்தேகமே வரக்கூடாது. அதுக்கு என்கிட்ட ஒரு சூப்பரான ஐடியா இருக்கு. பாஸ், பாஸ், மேல என்னன்னு சொல்லுங்க பாஸ். அந்த ஐடியா என்னன்னு சொல்லுங்க. ஒரு ஸ்கூல் ஸ்கூல்ல வைரக்கல் தேய்க்கிற ஃபேக்டரியை வச்சிடலாம். வெரி குட் பாஸ், வெரி குட். தேங்க்யூ. வேதாஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல இன்னையில இருந்து நைட் கிளாஸஸ் ஆரம்பமாயிடுச்சு. காலையில வர முடியாத பசங்க வந்து ராத்திரியில வந்து படிக்கலாம். வாவ், எங்க ஸ்கூல்ல நைட் கிளாஸஸ் ஆரம்பமாயிடுச்சா? ஓகே, நைட்ல போய் கிளாஸ் எப்படி இருக்குன்னு பாத்துடல. அப்படியே லட்டு சிங்க்கும் அட்மிஷன் போடு. அவரும் ஏதாவது கத்துக்கட்டும். இந்த சந்தோஷத்தை கொண்டாடுற விதத்துல உங்க எல்லாருக்கும் ஒரு அற்புதமான பாட்டை நான் பாடி காட்ட போறேன்.
சார் ஒரு லாட் டயர் ஆயிடுச்சுங்க சார். வெரி குட் வெரி குட். இதை இங்க இருக்கிற night இத நைட் கிளாஸ் பசங்களோட சேர்த்து அனுப்பிடலாம். பாஸ், பசங்க வர போறாங்க, எழுதுருங்க. பசங்களை அனுப்புங்க. வந்துட்டீங்களா? வெரி குட். இப்போ நீங்க எல்லாரும் உங்க பேக்ல வைரத்தை கொண்டு போங்க. ரொம்ப ஜாக்கிரதையா கொண்டு போகணும். யாருக்கும் உங்க மேல சந்தேகம் வரக்கூடாது. நாங்க சொன்ன இடத்துல எல்லாத்தையும் டெலிவரி பண்ணிடுங்க. புரியுதா? விஷயம் புரிஞ்சிருச்சு பாஸ், கவலைய விடுங்க. வைரத்தை பேக்ல வச்சு மறைச்சு கொண்டு போகணும். ஊரை விட்டு வெளியே போனதும் அதை ஸ்மக்லிங் பண்ணணும். உங்க பிளான் ரொம்ப நல்லா இருக்கு பாஸ். யாருக்குமே எங்க மேல சந்தேகம் வராது. ஸ்கூல்ல வைரத்துக்கான ஃபேக்டரி இருக்குன்னு கூட யாருக்குமே தெரியாது. யாரும் நம்ம மேல சந்தேகப்பட மாட்டாங்க பாஸ். சூப்பர் ஐடியா. ஒரு விஷயத்தை நல்லா கவனமா கேளுங்க. என்ன பாஸ் சொல்லுங்க. நீங்க போலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ அம் சிவா. அப்படியா? ஓகே, நல்ல பேரு. சிவா, இவன் என்ன பேச பேச போய்கிட்டே இருக்கான்? ஹலோ ஃப்ரெண்ட், நாங்களும் இந்த ஸ்கூலோட ஸ்டூடெண்ட்ஸ் தான். உங்க ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்தது. சரி, என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க? எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. இவங்க கிட்ட பேசுறதுக்கு கூட நேரம் இல்ல போல இருக்கே. ஏப்பா, என்ன படிச்சீங்க? அதான் சொல்றேன்ல, எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. எதுக்கு வீணா தொல்லை பண்றீங்க? இவங்கள பார்த்தா பசங்க மாதிரியே தெரியலையே. முகம் மட்டும் பசங்க மாதிரி இருக்கு. ஆனா குரல் ஆம்பளை குரல் மாதிரி எல்லாம் இருக்கு. இவன் என்கிட்ட பம்பு பண்ணுறான். எதுக்காக என் ஃப்ரெண்ட நீ தொலை பண்ணிக்கிட்டு இருக்க? என்னப்பா, நீ கூட பெரிய ஆம்பளை மாதிரி பேசுற. எங்க ஒரு வாட்டி பேசி காட்டு. எனக்கு உன் மேல சந்தேகமா இருக்கு. இவன் குரலும் ஆம்பளை மாதிரி தான் இருக்கு. என்ன கிண்டல் பண்றியா? இதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட நீ தொல்லை பண்ண கூடாது. இங்க பாருங்க, நாங்க எதுவும் பண்ணலங்கிறதுக்காக எங்களால சண்டை போட முடியாதுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க, சரியா? நீங்க எங்க ஃப்ரெண்ட தொல்லை பண்ணுவீங்க, அதை பார்த்துட்டு நாங்க சும்மா இருக்கணுமா என்ன? இப்ப எதுக்கு எங்களை தடுத்துக்கிட்டு வர? நாங்க வேற சிரிக்க மட்டும் தான் செஞ்சோம். உன்னை அடிச்சது சிவா தான். எங்களை விட்டுடு. ஹலோ லட்டு சிங் சார். சிவா, என்னாச்சு? நாங்க அந்த பசங்க கிட்ட ஸ்கூல்ல என்ன படிச்சீங்கன்னு கேட்டோம். அதுக்கு அவங்க எங்க கூட சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பசங்களோட குரல் ஆம்பளைங்க குரல் மாதிரி இருந்தது. ஓ, அதுவா அவனுக்கு தொண்டை கட்டி இருக்கலாமா? யூ டோன்ட் வரி, நான் நாளைக்கு வந்து ஸ்கூலை வந்து செக் பண்ணி பார்க்கறேன். அவங்க பசங்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. சிவா, அதுல ஒரு பையனோட குரல் நிச்சயமா ஆம்பளை குரல் மாதிரியே இருந்தது. இன்னைக்கு நைட் லட்டு சிங் அங்கிள் போய் செக் பண்ணி பாப்பாரு. நாம ஸ்கூலுக்கு வெளியில அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். லட்டு சிங் அங்கிள் என்ன கண்டுபிடிச்சிட்டு வராருன்னு பார்க்கலாம். எதுக்காக நீங்க அந்த சின்ன பையன் கிட்ட சண்டை போட்டீங்க கரெக்டா பாஸ்? சண்டை போட்டீங்கன்னா அப்புறம் எல்லாருக்கும் நம்ம மேல சந்தேகம் வந்துட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் இந்த இடத்த விட்டு நம்ம போய் ஆகணும். அதான பாஸ்? சிவாவையும் அவனோட ஃப்ரெண்ட்ஸையும் யாரு அடிச்சது? சீக்கிரம் சொல்லுங்க. யார் யாரெல்லாம் சேர்ந்து அடிச்சீங்க? சார், அவன் சூப்பர் ஃபைட்டர். அவன் கூட எங்களால எப்படி சார் சண்டை போட முடியும்? அவன் தான் எங்களை அடிச்சான். அவன் எங்களை எப்படியெல்லாம் பஞ்ச் பண்ணான் தெரியுமா? வலி தாங்காம அழுதுகிட்டே இருந்தோம் நாங்க. சரி, என்கிட்ட சொல்லுங்க.
சிவா எப்படியெல்லாம் பஞ்ச் பண்ணான்னு என்கிட்ட சொல்லுங்க. நான் தான் அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்கறேன், அதனால தான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். டெல் மீ. பசங்களா, நான் உங்ககிட்ட சொல்லதான் சொன்னேன், இப்படி அடிச்சு காட்ட சொல்லல. போதும் போதும் நிறுத்துங்க. என்ன பார்த்தா பஞ்சிங் பேக் மாதிரியாக இருக்கு. என்ன எதுக்காக அடிக்கிறீங்க? சார், உங்களை அடிக்கிறதுக்கு எங்களுக்கு எங்க சார் தைரியம் இருக்கு? அவன் எங்களை எப்படி அடிச்சான்னு நாங்க உங்களுக்கு டெமோ காட்டுறோம், அவ்வளவுதான் சார். லாஸ்ட் பஞ்ச் மிஸ் ஆயிடுச்சு, கொஞ்சம் வாங்க. சார், நீங்க அவனுக்கு ரொம்ப நல்லா ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்க சார். யூ ஆர் கிரேட் சார், யூ ஆர் கிரேட். எங்களுக்கு ட்ரைனிங் கொடுங்க சார். கொடுக்கறேன், உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறேன், நல்ல ட்ரைனிங் கொடுக்கறேன். முதல்ல நான் ட்ரைனிங் ஆகுறேன். லட்டு சிங் அங்கிள் என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, ஒண்ணுமே இல்ல. அவங்க ரொம்ப நல்ல பசங்க சிவா. படிக்கணும்னு வந்திருக்காங்க, ஒழுங்கா படிக்கிறாங்க. லட்டு சிங் சார், மறைக்காம சொல்லுங்க, உள்ள என்ன நடந்தது? நீங்க ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? அடடடடடா, அவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பிரிச்சு மேய்ஞ்சிட்டாங்கப்பா. அதுல ஒருத்தன் என்ன ரொம்ப நல்லவர்னு சொல்லி அடிச்சாப்பா. நானும் எவ்வளவுதான் வலி தாங்காத மாதிரியே நடிக்கிறது. வலி தாங்கல. அந்த வாழு பசங்க ரொம்ப மோசப்பா, சோப் போடாம என்ன துவைச்சிட்டாங்க. லட்டு சிங் அங்கிள், ஏதோ ஒண்ணு சரியில்லை. உள்ள போய் நானே என்னன்னு பார்த்துட்டு வரேன். என்ன இது? மிஷின் சத்தம் கேக்குது. பாஸ் பாஸ், அந்த சின்ன பையன் சிவா இங்கேயும் வந்துட்டான். என்ன பண்றது? சிவாவை பிடிச்சி எனக்கு முன்னாடி கூட்டிட்டு வரணும், அவ்வளவுதானே பாஸ்? ஓகே பாஸ், அவனே வந்துட்டான். எதிரில நிக்கிறான் பாருங்க பாஸ். ஏய் சின்ன பையா, உனக்கு என்னதான் ப்ராப்ளம்? டேய் சின்ன பையா, உனக்கு என்னப்பா பிரச்சனை? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. இந்த இடம் நமக்கு சேஃப் இல்ல, உடனே கிளம்புங்க. அப்படிதானே பாஸ்? இவனை பிடிங்க, நம்ம கூட கூட்டிட்டு வாங்க. இந்த இடம் இப்போ இதை வாங்கிக்க. ஓ, நீங்க எல்லாரும் சின்ன பசங்க கிடையாதா? வாங்க, இப்ப வாங்க. சின்ன பசங்கன்னு தான் இது வரைக்கும் நான் சும்மா இருந்தேன். இந்தா, நீயும் வாங்கிக்கோ. அட எழுந்திருக்க பாஸ், நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும் பாஸ். என்ன பாஸ், நீங்க இப்பவும் தூங்குறீங்க? லட்டு அங்கிள் வந்துட்டாங்க, லட்டு அங்கிள் வந்துட்டாங்க. நம்ம சிவா அடி வாங்கினது அவர்கிட்ட காட்டுவோமா? நான் தான் முதல்ல சிவா எப்படி அடிச்சான் செஞ்சு காட்டுவேன். வேண்டாம் வேண்டாம் விட்டுருங்க. யாராவது அங்க இருந்தா என்ன வந்து காப்பாத்துங்களேன்.
லட்டு சிங் அங்கிள் அரெஸ்ட் them. நான் இப்ப வந்துடுறேன். அட இவன் சைக்கிள்ல பறக்கறான். சிவா, இன்னைக்கு நான் உன்னை விட மாட்டேன். பாஸ் பைலட் கீழே விழுந்துட்டான். இப்ப ஹெலிகாப்டரை உங்களால மட்டும்தான் ஓட்ட முடியும் பாஸ். சீக்கிரம் பைலட்டோட சீட்ல உட்காந்து ஓட்டுங்க. ஓட்டுங்க. நான் தான் ஓட்டுவேன். அட என்ன பாஸ் இந்த நேரத்துலயும் தூங்குறீங்க? இப்ப மட்டும் நீங்க தூங்குனீங்கன்னா நம்ம ஒரேடியா தூங்க வேண்டியதுதான். ஓட்டுங்க பாஸ். என்னை எழுப்பிக்கிட்டே இரு. எனக்கும் சாக கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. தூங்க விடாத. இவனை விடாத. இவன் கதைய முடிச்சு மேல இருந்து பாஸ் அட எழுந்திருங்க பாஸ். எழுந்திருங்க பாஸ், எழுந்திருங்க. எழுந்துருங்க எழுந்துருங்க பாஸ், எழுந்துருங்க பாஸ், எழுந்துருங்க பாஸ். தூங்குறதுக்கு நம்ம கிட்ட லைஃப் லாங் டைம் இருக்கு. எழுந்துருங்க சொல்றேன்ல. எழுப்பிக்கிட்டே இருங்க. கவலைப்படாதீங்க, முடிச்சிட்டு தான் இருக்கேன். கவலைப்படாதீங்க. அங்கிள் என் கூட ஃபைட் பண்றீங்களா இல்ல அரெஸ்ட் ஆயிடுறீங்களா? நான் அரெஸ்ட் ஆயிடுறேன்ப்பா. இன்னும் எவ்வளவு நேரம் தான் ஃபைட் பண்ணுவேன்? நான் ஜெயில நிம்மதியா தூங்க போறேன். இங்க எனக்கு நிம்மதியான தூக்கமே இல்ல. ஏன்னா தூங்கவே விட மாட்டேங்கிற. You are under arrest. Thank you சிவா. Thank you very much. நீங்க இந்த டைமண்ட் ஸ்மக்லரை கண்டுபிடிச்சிட்ட. நீ ரொம்ப பெரிய விஷயம் பண்ணிருக்க சிவா. இவனா நான் ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு எப்படியோ என் கையில சிக்கிட்டான். வா, உன்னை லாக்கப்ல நல்லா நான் தூங்க வைக்கிறேன். Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.